Hi, hello ABC families. நம்ம வந்து பாத்தீனா மார்னிங் டியூட்டி எடுத்தாச்சுங்க. மார்னிங் வந்து பாத்தீனா கரெக்ட்டா 10:34 ஆகுதுங்க. ஜம்மு டியூட்டி எடுத்தாச்சு. நம்ம வந்து பாத்தீனா ட்ரிப் மைனஸ் பண்ணிடலாங்க. ட்ரிப் எவன்ட்ரி மைனஸ் பண்ற அப்படி யோசிக்க ட்ரிப் மைனஸ் பண்ணா நம்ம இன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்றோம், எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படினு நமக்கு வந்து பாத்தீனா ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு கணக்கு தெரியும். அதனால வந்து பாத்தீனா நம்ம ட்ரிப் மைனஸ் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொகேஷன் வந்து பாத்தீனா இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குங்க. கரெக்டா 700 மீட்டர்ஸ் இருக்கு. கஸ்டமர் கால் பண்ணி பேசியாச்சு. என்ன வெற்றி ஊபர்ல பேக்கேஜ் எடுத்து யோசிப்பீங்க. இல்லங்க இன்னைக்கு வந்து பாத்தீனா ஓலால பேக்கேஜ் எடுத்துருக்குங்க. ஓலால வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஹவர் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 ஹவர் பேக்கேஜ் எடுத்துருங்க. 6 ஹவருக்கு 60 கிலோமீட்டர் கவரேஜ் வருங்க. ஓலா பொறுத்த வரைக்கும் 6 ஹவர் 60 கிலோமீட்டர் கவரேஜ். ஊபர் பொறுத்த வரைக்கும் 6 ஹவர் 75 கிலோமீட்டர் கவரேஜுங்க. இல்லை இன்னொரு டிஃப்ரெண்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமௌண்ட்டு சேர்த்து காட்டுவாங்க. அவங்களுடைய சிசி அமௌண்ட்டு சேர்த்து வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி சேர்த்து காட்டுறதுனால தான் 1695 ரூபா காட்டுறாங்க. நமக்கு தெரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் கவரேஜ் 6 ஹவர்ஸ் பேக்கேஜ் 60 கிலோமீட்டர் கவரேஜ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1695 ரூபா பில் அமௌண்ட்டுங்க. அவங்களுடைய சிசி அமௌண்ட்டும் இருக்குது. அவங்க சிசி அமௌண்ட் எடுக்க போக மிச்சம் அப்புறமா தான் நம்ம காட்டுவாங்க. ஆனால் ஊபர் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வராது. ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுடைய சிசி அமௌண்ட் போக மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும், அதாவது மிச்சம் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ஓலா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிசி அமௌண்ட்டோடு சேர்த்து காட்டுவாங்க. அவங்களோட சிசி அமௌண்ட்டோடு சேர்த்து 1695 காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மினியாக இருந்தால் 225 தருவாங்க. சடானாக இருந்தால் 250 275 இந்த மாதிரி தருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சடனாக மினியாக சரியாக பார்க்கல. அதுவும் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டலைங்க. காட்டுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காட்டலைங்க. இங்கே வந்து அந்த மாதிரி காட்டிச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஆனால் ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டியூட்டி எடுக்கிறோமோ அது டியூட்டி காட்டுவாங்க. கோ டியூட்டி எடுத்துருக்குமா, பிரீமியம் டியூட்டி எடுத்துருக்குமா, சடான் டியூட்டி எடுத்துருக்குமான்னு காட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுக்கும் போது காட்டினாங்க. அது பார்த்தீங்கன்னா டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அசைன் அதாவது டியூட்டி வந்து எப்படி சொல்கிறது, டியூட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜாக வரும்போது காமிச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டலைங்க. மெசேஜாக எப்படி வெற்றி வரும் அப்படின்னு யோசிப்பீங்க. எப்படி வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் வந்துருங்க. வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் புக்கிங் அப்படின்னு வருங்க. ரெண்டல் அவர்லி ரெண்டலுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டல் புக்கிங் வரும். நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி ஐடென்டி பண்ணிடலாங்க. ஈஸியாக இது ரெண்டல் பேக்கேஜ் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தாங்க வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா 70 மீட்டர்ஸ் 60 மீட்டர்ஸ் லெஃப்ட்னு காட்டுதுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 60 மீட்டர்ஸ் லெஃப்ட் தெரிஞ்சு அந்த ஹோட்டலில் பிக்கப் நினைக்கிறேங்க. ஆமாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வரும். இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் பிக்கப் நினைக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் பேக்கேஜ் போட்டுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே ஜம்மு ஹோட்டல் உள்ள போயிட வேண்டியதாங்க. இன்னும் அவுட் எதில் போடுங்க. ஒரே ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு என்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. அன்றைக்கு கஸ்டமர் இவராக டவுட்டாக இருக்குது. கஸ்டமர் ஒன் டைம் கால் பண்ணிடலாங்க நிற்க வச்சுட்டு. ஓகேங்க, நம்ம செலவுடி நிற்க வச்சாச்சு. கஸ்டமர் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிடலாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடக்குதுங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக உள்ள ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போக முடியாதுங்க. நம்ம வந்து கஸ்டமர் கால் கொடுத்துடலாங்க. கஸ்டமர் கால் கொடுத்தாச்சு. ரீச் ஆகுதா? ஓ டச் ஒர்க் ஆகலையோ? சாரிங்க, டச் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். இப்போ ஒர்க் ஆகுதுங்க. எங்கள் டெம்பர் உடஞ்சிட்டு இருக்கு. சும்மா உடஞ்சிதுங்க. நம்ம எத்தனை டெம்பர் மாட்டினாலும் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரதே பெரிய விஷயமா இருக்குங்க. ஒரு டெம்பர் 1 மந்த்துக்கு ஒன் டைம் மாற்றிட்டே இருக்கிறதா இருக்குங்க. ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டக்குனு கீழே விழுந்துருதுங்க. இங்கே வைக்கும் போது கீழே விழுது. அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கீழே விழுந்துருது. இந்த மாதிரி விழுந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பர் மாற்றிட்டோங்க. இது வரைக்கும் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் 2 டைம் டெம்பர் மாற்றிடுறோங்க. அந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டெம்பரை மாற்றி பார்த்துட்டோம். பட் ஆனால் எல்லாமே அப்படி தாங்க இருக்குது. சொல்லுண்ணே. ஆமாம் ஹோட்டல்ண்ணே. ஓகேண்ணே. சார் ஹோட்டல் வெளியே தான் சார் நிற்கிறேன். சார் ஹலோ சார், ஹோட்டல் வெளியே தான் சார் நிற்கிறேன். ஹலோ சார், கேட்குதுங்களா? ஹலோ. ஆமாம் சார், ஹோட்டல் வெளியே தான் சார் நிற்கிறேன். ஓகே சார், வாங்க சார், வந்துட்டு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ சார். 8501 வண்டி நம்பர். ஓகே, தேங்க்யூ சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு லொகேஷன் ரீச் ஆயிடுச்சுங்க. கஸ்டமர் வர சொல்லியிருக்காரு. வந்தவொடனே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதான் ஃபேமிலிஸ். ஓகே ஃபேமிலிஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடி போக வேண்டிய பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கோடம்பக்கம் முன்னாடி தாங்க. கோடம்பக்கம் முன்னாடி ரைட் சைடு நிற்க வச்சிருக்க கஸ்டமரை ஜம்மு நிற்க வச்சாச்சு. எங்கே நிற்க வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தாங்க நிற்க வச்சிருக்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போயிருக்காங்க. ரிட்டன் வந்து பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதான். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:47 ஆகுதுங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போக வேண்டிய பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் அங்கேருந்து பிக்கப் பண்ண வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா திருவேற்காடுங்க. திருவேற்காடில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இதில் நிறுத்திருக்கோம். குடோன் மாதிரி இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் குடோன் மாதிரி இருக்குங்க. அங்கே கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸ் குடோனுங்க. ஆமாங்க, ஸ்நாக்ஸ் குடோன் தான் அங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் கஸ்டமரை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செலவுட்டிங்க பக்கத்தில் எங்கே நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிற்க வைக்க இடம் இருக்காது. பட் நம்ம ரிவர்ஸ் எடுத்து இங்கேயே கொஞ்சம் இங்கே வெயில தான் நிற்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நிழலாம் கிடைக்காதுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு எங்கே நிற்க வச்சுருவோங்க செல்லக்குட்டியை. ஓகேங்க, இங்கே அப்படியே சும்மா ஜம்மு நிற்க வச்சிரும். நிற்க வச்சுட்டு ஒரு 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கீழே இறக்கி விட்டுலாங்க. இறக்கி விட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹீட் உள்ளே நிற்காது. அதனால் அதுமாதிரி பண்ணிடலாங்க. சரி ஓகே ஃபேமிலிஸ், இங்கே நிற்க வச்சலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்து ஃப்ரண்ட்டில் நிற்க முடியாது நினைக்கிறேன். அப்படியே சும்மா ஜம்மு நீங்கள் நிற்க வச்சிடும். நிற்க வச்சுட்டு ரிட்டன் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் லொகேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க. இது வரைக்கும் காலிலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் ஓட்டு இருக்கும். சரி ஓகேங்க, கஸ்டமர்கிட்ட வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே போய் கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வந்தாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா குமார் மெஸ்ஸுங்க. அது பார்த்தீங்கன்னா குமார் மெஸ்ஸில் கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். ட்ராப் பண்ணியாச்சு. பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கொஞ்சம் முன்னாடி இருக்குங்க. அதாவது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஆப்போசிட் ரிவேஸ் போக முடியாது. சப்போஸ் ஹோட்டலுக்கு வரன்ற பட்சத்தில் கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடு வந்து பார்க்கிங் இருக்குங்க, அங்கே நிறுத்துற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/1 பார்க்கிங்னா இந்த மாதிரிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் கிடையாது, இந்த மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குங்க. நின்றுட்டு திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இதில் வந்து எப்படி நிறுத்த முடியும்? ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கார் இருக்குது. எங்கே நிறுத்துறதே எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காரை எடுத்து பிறகு போகிற மாதிரி தாங்க இருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நின்றுட்டு இருக்கு காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. அவர்கிட்ட கேட்டுப்போங்க. அந்த வண்டி எடுத்து 10 வண்டி நிக்குதுல, 10 வண்டி இருக்கா? 10 வண்டி எடுத்து இந்த வண்டி எடுக்க முடியும். ஆமா, 10 வண்டி மேல கிளியர் ஆனதா அந்த 10 வண்டி மேல வரும். இல்லனா வெளிய அந்த பார்க்கிங்ல போனா அந்த பார்க்கிங்ல போடுங்க. வெளிய சீக்கிரம் வந்துரும். ஆமா, வெளிய அப்படி போய்ட்டு நம்ம இது அந்த பார்க்கிங்ல. ஓகே, அது கரெக்ட்டா இருக்கும். சீக்கிரம் வாங்க, அது அந்த வண்டி வர முடியும். ஓகே. ஆல்ரெடி உள்ள வந்து பாத்தீங்கன்னா 10 வண்டி நிக்குதுங்க. ஆல்ரெடி உள்ள 10 வண்டி நிக்குது. அந்த 10 வண்டி போன பிறகுதான் நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கிங் கிடைக்குமா. அதாவது பார்க்கிங் வந்து அந்த அளவுக்கு கரெக்டா கிடைக்காதுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா இதுலயே வந்துற மாதிரி தாங்க இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துடலாங்க. வெளியே வந்துட்டு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வெளியே போயிட்டு யூடர்ன் போட்டுலாங்க. யூடர்ன் எடுத்து அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நம்ம வர மாதிரி பாத்துலாங்க. யூடர்ன் எடுத்து அங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பார்க்கிங் வெளியே தனியா இருக்குங்க, செப்பரேட் பார்க்கிங். அங்க பார்க்கிங் போற மாதிரி பாத்துலாங்க. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே ஜம்மு ரிவேஸ் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அப்படியே முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியே தாங்க பார்க்கிங். ஃபர்ஸ்ட் ரிவேஸ் கேமரா செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரிவேஸ் கேமரா செட் பண்ணாலும் கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க. ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியே பறக்க வேண்டியதாங்க. ஓ மை காட். ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு கீழே இறங்கிடலாங்க. கீழே இறங்கிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு ஃப்ரண்ட்ல போயிட்டு யூடர்ன் போட்டு அகைன் யூடர்ன் போட்டா பேக் சைடு வந்து பார்க்கிங் இருக்குங்க. யூடர்ன் போட்டு அகைன் யூடர்ன் போடணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கும். இங்க யூடர்ன் போற மாதிரி இருக்குங்க. இங்க யூடர்ன் எடுத்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து கொஞ்சம் அளவுக்கு போயிட்டு திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த வடபழனி ஃப்ளைஓவர் கீழே யூடர்ன் எடுக்கிறோங்க. யூடர்ன் எடுத்து வந்து பார்க்கிங் போற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு செலவடி மூவ் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல போயிட்டு பார்க்கிங் போட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்றாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்திட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கஸ்டமர் பண்றாங்க, கண்டினியூ பண்றாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பியாச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வெளியே வந்துட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ண வேண்டியதான். ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு நல்லா இருந்ததுங்க. சரி ஓகே, அங்கே நிக்க வச்சலாம். அங்கே நிக்க வச்சாச்சு. ஏன்னா பார்க்கிங் நேரில் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா வெயில இருக்கு. உள்ள வந்து ஆல்ரெடி பார்க்கிங் ஃபுல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்க்கிங்லேயும் ஃபுல்லா இருந்தது. 2 இடத்துமே ஃபுல்லா இருந்தா சரி ஓகே நம்ம அங்கே ஆப்போசிட் நிக்க வச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வெளியே வந்துட்டாங்க. கஸ்டமர் வெளியே வந்துட்டான்னு கால் பண்ணாங்க. அப்படியே சும்மா ஜம்மு போயிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ண பறக்க வேண்டியதாங்க. அதாவது உள்ள 1/1 பார்க்கிங்னா, அதாவது ஒரு வண்டி மூவ் ஆயிடுச்சா நெக்ஸ்ட் நம்ம வண்டி போவோங்க. திருப்பி இன்னொரு வண்டி முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வண்டி போகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி போகும். சப்போஸ் ஃப்ரண்ட்ல வரல நம்ம கஸ்டமர் வந்துட்டாங்கிற பட்சத்தில் நம்ம அங்கேயே அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், வெளியே வர மாதிரி இருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் நிற்க வச்சுருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக போய்ட்டு நம்ம பிக்கப் பண்ணி பறக்கலாம். பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் நல்லா இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 1/1 வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். சப்போஸ் நீங்கள் வரீங்கன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங் இருக்குங்க. அவங்களுடைய பார்க்கிங் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது, அரச மரம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அரச மரம் தானா? ஆமாம், அரச மரம் தான் நினைக்கிறேன். இலையே காணும், சின்னதாக இருக்குது. ஓகே, ஆமாங்க, அரச மரம் தாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஆப்போசிட்டில் அந்த மரத்துக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா குமார் மெஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? பின்னாடி அந்த பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. நீங்கள் வரும்போது லெஃப்ட்டில் இங்கேயே வந்து வண்டி பார்க்கிங் போட்டு கஸ்டமர் ட்ராப் பண்ணுறாங்க. அங்கே போயிட்டுனா திரும்பி வர கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இந்த இடத்துல போட்டலாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ மெஸ் வெளியே தான் இருக்காரு. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி பறக்க வேண்டியதாங்க. இவங்க தான் கஸ்டமர். அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படி போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஓகேங்க, கஸ்டமர் பார்த்தாச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணிங்க. தரமணி வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஜம்முன்னு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டு இருப்போம்னா பின்னாடி பார்க்கிங் தான் போயிட்டு இருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செலவிட்டு போய் பார்க்கிங் நிற்க வச்சு வேண்டியதாங்க. என்ன கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப்ங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, பிராண்டட் சேல் பண்ணுற மாதிரிங்க. என்ன பிராண்டுன்னு தெரியல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராண்டட்ல சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேலருங்க. அவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியிருக்கோம். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லொக்கேஷன் போகிற மாதிரி தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சைடு எங்கே போகணும்னு சொன்னாங்க. ஆமாங்க, நெக்ஸ்ட் ஏர்போர்ட் எதுவும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகேங்க, பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பேக் சீட் சொன்னாங்க. வா, சூப்பருங்க, நல்லா இருக்குங்க பார்க்கிங்.
நல்லா இருக்குது. இந்த மாதிரி தான் பார்க்கிங் இருக்கணும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? பார்க்கிங் சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே சும்மா ஜம்மு நம்ம சலோட்டிங் லெஃப்ட்டில் நிற்க வச்சிரும். நிற்க வச்சு நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. நல்லா இருக்குது. ஆனால் தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கா செக் பண்ணி பார்த்தோம்னுங்க. ஓகேங்க, தென்னை மரம் இருக்குது, தென்னை மரத்தில் தேங்காய் இல்லைங்க. அதுதான் நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் தேங்காய் இருந்துச்சுன்னா நம்ம கீழே விடும்போது சப்போஸ் இந்த காஞ்ச தேங்காய் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து வண்டி மேலே வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து தாங்க வேணும். ஓகே ஃபேமிலிஸ், நம்ம செலவடி நிறுத்தியாச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய போடுறாங்க. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி 40 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகேங்க, கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போக வேண்டிய போடுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. ரிட்டன் எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து கிளம்பியாச்சுங்க. பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வெளியே வெயிட் பண்ணுறாங்களா, அப்படியே சும்மா ஜம்மு பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதாங்க. கஸ்டமர் வந்து வெளியே வெயிட் பண்ணுறேன், அப்படியே சும்மா வந்து சார் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே சும்மா ஜம்மு போயிட்டு பிக்கப் பண்ணி பார்க்க வேண்டியதான். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு லொக்கேஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட் கிட்ட போகணுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தரமணி மாற்றிட்டாங்க. தரமணி துறைப்பக்கம் வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் சொல்லியிருக்காங்க. அநேகமாக லாஸ்ட் ட்ரிப்பா என்னன்னு தெரியலிங்க. டைமிங் இருக்குது, பட் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 41 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. ஓகே ஃபேமிலிஸ், பார்க்கலாம் ஃபேமிலிஸ். கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணி நெக்ஸ்ட் லொகேஷன் போய் கண்டினியூ பண்ணுறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கஸ்டமர் நெக்ஸ்ட் ட்ராப் பண்ணி வச்சுங்க. அங்கே வந்து பிக்கப் பண்ணிட்டோம். பிக்கப் பண்ணி எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா தாஜுங்க. தாஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் இதுங்க. தாஜ் ஃபுட் மேனுஃபேக்சரிங் சொல்லலாங்களா, இல்லை ஃபுட் ஹோட்டல்னு சொல்லலாங்களா, ரெண்டுமே சொல்லலாம் நினைக்கிறேங்க. அநேகமாக அந்த ஃபுட் ரெடி பண்ணி ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளை பண்ணுறாங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுத்து போய் இது பண்ணுவாங்க, சப்ளை பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு நிற்க வச்சிருவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இனோவாலேருந்து பார்த்தீங்கன்னா இனோவா எல்லாமே நிறைய வண்டி இருக்குங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல்ஸுங்க. ட்ராவல்ஸ் நேம் தெரியல, இது மாதிரி ட்ராவல்ஸ் நேம் இருக்கும். என்ன ட்ராவல்ஸ்னு தெரியல, சம்திங் ஏதோ ஒரு எக்ஸ்பிரஸ் வருங்க. என்ன எக்ஸ்பிரஸ்ன்னு தெரியல, நமக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க. ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இனோவா நிற்குங்க. இனோவா இந்த சைடு நிற்கும், அந்த சைடு நிற்கும். இந்த சைடு பார்த்தாலும் உங்களுக்கு இனோவா நிற்குங்க. ஃபுல்லாகவே 7 சீட் இனோவா நிற்கும், நிறைய வண்டி நிற்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஓட்டுற வண்டி நிற்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4 சீட்டர் வெஹிக்கிள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வே ஓட்டுற வண்டி நிற்கும். இந்த வண்டி எல்லாமே ட்ராவல்ஸ் வண்டிங்க. இங்கே இருக்கிற இனோவா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட் எல்லாமே ட்ராவல்ஸ் வண்டி. சரி ஓகேங்க, நம்ம வந்து கஸ்டமர் இங்கே ட்ராப் பண்ணிருக்கோம். பக்கத்தில் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடும். சாப்பிட்டு வந்து ரிட்டன் கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டி பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணி வச்சுங்க. எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா சேம் ஹோட்டலே ட்ராப் பண்ணி வச்சுங்க. அதாவது கஸ்டமர் பிக்கப் பண்ண லொக்கேஷன் ட்ராப் பண்ணியாச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 73 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹவர் பேக்கேஜ் கணக்கு வந்துருங்க. ஏன்னா 1 ஹவர் பேக்கேஜுக்கு 10 கிலோமீட்டர் கவரேஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் ஓட்டினா 7 ஹவர் பேக்கேஜ் வருங்க. ஆனால் 6:30 முடிச்சிட்டாங்க. டியூட்டி என் பண்ணியாச்சு. கஸ்டமர் பேமெண்ட் வாங்கியாச்சுங்க. ஸ்டாரிங் கொடுத்துடலாங்க. கஸ்டமர் ஸ்டாரிங் கொடுத்தாச்சு. நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஓலாலேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2300 கொடுத்துருக்காங்க. 2300 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. 70 கிலோமீட்டருக்கு 2300 எவ்வளோ வருது நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2300 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இது பண்ணிடலாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 328 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 328 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு வந்து நம்ம பேமெண்ட் வாங்கியாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா சாரிங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலினேஷன் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா கிலோமீட்டர் கரெக்டுங்க. 320 ருபீஸ் தாங்க அப்போ கணக்கு வரும். ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 32 ரூபா கணக்கு வருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லைங்க, பெட்டர் தான். சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு டியூட்டி என் பண்ணியாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எங்கே வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடி தான் வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ என்ன ஆன் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலா ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டுமே ஆனில் இருக்குது. கஸ்டமர் வந்து நம்ம ஜிபே தாங்க வாங்கியிருந்தோம். ஜம்மு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஜிபே பண்ணிட்டாரு. ஓகே ஃபேமிலிஸ், அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செலவு ஃப்ரெண்ட்ல எங்கே வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டியூட்டி அடிச்சோடனே எடுத்துட்டு அப்படியே சும்மா ஜம்மு நெக்ஸ்ட் போக வேண்டி பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க டியூட்டி எண்ட் ஆயிடுச்சு. என்ன வெட்டி டியூட்டி எண்ட் ஆயிடுச்சு அப்படி யோசிப்பீங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிங்க நம்ம ஷூட் பண்ணுற வீடியோ வந்து 6ஆம் தேதி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓலா பேக்கேஜ் முடிச்சிருந்தாங்க. ஓலா பேக்கேஜ் முடிஞ்ச உடனே சரி ஓகே ஊபரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஊபருக்குள்ளே போனேங்க. ஊபருக்குள்ளே போனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருந்து சரி ஓகே என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு வந்து கஸ்டமர் கால் பண்ணி பேசணும். கஸ்டமர் கால் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரிப்ளை பண்ணாங்க. ரிப்ளை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும் சார், அந்த இஷ்யூ கிளியர் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். நாங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் ஒரு கமெண்ட் அனுப்புகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க, நான் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்மளும் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணோம். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஆன் பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது டியூட்டி என் பண்ணிட்டோம். நேற்று டியூட்டி எதுவும் ஓட்டலிங்க. டெலகிராம் டியூட்டி பார்த்தோம், செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி ஓகே நைட் ஆகிடுச்சுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா என் பண்ணிட்டோங்க. என் பண்ணிட்டு ஜம்மு ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. பேக்கேஜே ஓட்டினா பேக்கேஜே வரும். நம்ம பேக்கேஜ் எவ்வளோ ஓட்டுறதில்ல, அதனால் பேக்கேஜ் வரதில்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 ஹவர் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ்
வர ஆரம்பிச்சிருங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிருந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ இன்டர்வியூ பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்டர்வியூ பற்றி பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும் நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்னு ஒரு ஆப் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நிறைய டியூட்டி வர்றது ஆப் தாங்க மெயின். எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும்னா நிறைய டியூட்டி வரணுங்க. அதுக்கான ஆப்பை நம்ம நீட் எல்லாருமே அதுக்கான ஆப்பை நீட் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பில் டியூட்டி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தாங்க. இன்டர்வியூ தான் ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணோம். அப்புறம் தான் ஓலா ஊபரில் டவுன்லோட் பண்ணோம். இன்டர்வியூ டிரைவ் பண்ணோம். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி வச்சிருக்கோம். பட் டியூட்டியே வரலைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக 4 மணி வச்சிருக்கோம். டியூட்டியே வந்தது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால் இன்டர்வியூ ஓட்டது இல்லைங்க. இன்டர்வியூ பற்றி சொல்லணும்னா சிம்பிளி வந்து இந்த இன்டர்வியூ பற்றி என்ன சொல்கிறதுங்க, நல்ல அமௌண்ட் டிரைவருக்கான ஆப் தான். பட் கஸ்டமர் யூஸுக்கான ஆப்பும் இருக்கணுங்க. அதாவது டிரைவருக்காகவே ஆப் இருக்கக்கூடாது, கஸ்டமருக்காக ஆப் இருக்காது. 2 மிக்சர் ஆன மாதிரி ஆப் இருந்தால் மட்டும் தான் 2 பேருமே பயன்பெற முடியுங்க. அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான நல்ல ஆப் தாங்க, கஸ்டமருக்கான நல்ல ஆப் தான். பட் ரீச்சிங் இல்லை, அதனால் அப்படியே இருக்குது. ரேபிடோ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கம்மியாக போட்டு டிரைவரை பிடிச்சிட்டாங்க. டிரைவரை பிடிச்சி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆட்டோ யூஸ் பண்ணுறவங்க, 2 வீலர் யூஸ் பண்ணுறவங்க ஆட்டோமேட்டிக் டியூட்டி கன்வெர்ட் ஆகி காரம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து பெட்டராக யூஸ் ஆகுதுங்க. ஓலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட் ஸ்டேஷன் ரெண்டல் பேக்கேஜ் எல்லாமே இருக்குது. ஓலாவும் பெட்டர் தாங்க. ஓலாவில் பிக்கப் ட்ராப் டியூட்டி கம்மி பண்ணிட்டாங்க. கம்மி பண்ணிட்டு அமௌண்ட் ரொம்ப கம்மியாக போட்டாங்க. அதனால் டிரைவருக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேஷ் வாங்குவாங்க, டிரைவர்ஸ் கம்மியாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஓலா வந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் பெட்டராக இருக்குங்க. பேக்கேஜ் பெட்டராக இருக்கும். மிச்சப்படி அதில் வந்து பிக்கப் ட்ராப் ரொம்ப கம்மியாக தருவாங்க. பிரீமியரில் நல்ல அமௌண்ட் தருவாங்க. இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பற்றி கேட்டார். இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ரொம்ப பெட்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோவாக சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பெட்டர். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகலைங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இது பண்ணுறாங்கன்னா ரீச் வேணுங்க. ரீச் இருந்தால் நிறைய புக்கிங் வரும். அப்போ நம்மளும் எடுத்து வந்து ஓட்ட முடியும். அதனால் நம்ம டிரைவரே ரீச் பண்ணாலும் ரீச் ஆகாது. மெயின் கஸ்டமர் கையில் தாங்க இருக்குது. கஸ்டமர் ரீச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவரும் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க. அதுதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட ஒரு ஆப் ரீச் ஆகணுங்க. கஸ்டமர்கிட்ட ஒரு ஆப் ரீச் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப் வந்து பூஸ்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரீச் ஆகணுங்க. கஸ்டமர் ரீச் ஆயிடுச்சுன்னா பெட்டருங்க. அதை பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டர்வியூ வந்து கஸ்டமர் அந்த அளவுக்கு ரீச் ஆகலை, ஓரளவுக்கு ஓடிட்டு இருக்கு. நம்ம ஏற்ற அளவுக்கு இப்போ ரீச் ஆகிட்டு வருதுங்க. நம்ம ஏற்ற ரீச் ஆனாலும் பெட்டராக தாங்க இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்ற ரீச் ஆச்சு நல்லா இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எடுத்து ஓட்டிருக்கோம். கிலோமீட்டர் 25 இந்த மாதிரிலாம் தராங்க, நல்லா பெட்டராக தராங்க. ரீச் ஆகணுங்க. ரீச் ஆனால் மட்டும் தான் எதாக இருந்தாலும் பார்க்கலாங்க. எப்படி இருக்குன்னு ஃபியூச்சரில் போக தெரியும். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். மறக்காமல் 2 வீலர் ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. 4 வீலர் ஓட்டும் போது சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க. நம்ம சைடு நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துனோம். இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். பாய்ங்க.